வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் தயாரித்து நடிக்கும் வடசென்னை படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு கடந்த வாரம் சென்னையில் தொடங்கி நடைபெற்றது. வடசென்னை படத்தில் சமந்தா ஹீரோயினா நடிக்க போறதா முதலில் அறிவிச்சவங்க. அதற்கு பிறகு சமந்தா நடிக்கவில்லை, அவருக்கு பதிலாக அந்த கேரக்டரில் அமலாபால் நடிக்க போறதா அறிவிச்சாங்க. தனுஷும் சமந்தாவும் சேர்ந்து நடிச்ச தங்கமகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அதனால இந்த படத்துல சமந்தா வேண்டான்னு முடிவு செஞ்சதா அப்போது செய்திகள் வெளியாச்சு. அதற்கு பிறகு சமந்தாவுக்கு பதில் வடசென்னை படத்தில் இணைந்த அமலாபால் இப்போது நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அமலாபால் ஏன் நீக்கம் என்ற காரணம், இயக்குனர் AL விஜயை விவாகரத்து செய்ததும் பொருளாதார ரீதியில் சிரமத்துக்குள்ளானதால் மறுபடியும் நடிப்பில் தீவிரமாக ஈடுபட முடிவு செய்தார் அமலாபால். பிறகு ஹீரோயினா ரவுண்ட் அடிக்க வேண்டுமென்றால் ஹீரோக்களோட ஆதரவு அவசியம் என சைக்காலஜியை தெளிவாக தெரிந்து கொண்ட அமலாபால் தனுஷ் உட்பட தனக்கு நெருக்கமான அத்தனை ஹீரோக்களிடம் வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. இதற்கிடையில் இலகிய மனம் கொண்ட தனுஷ் வடசென்னை படத்தில் கதாநாயகி வாய்ப்பை அமலாபாலுக்கு கொடுத்தார். வடசென்னை படத்தில் ஒப்பந்தமான நேரமோ என்னவோ அமலாபாலுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட்டாக தொடங்கிட்டாங்க. அமலாபாலுக்கு கையில நிறைய படம் இருந்ததால கால்ஷீட் பிரச்சனையை காரணம் காட்டி வடசென்னை படத்திற்கு வெற்றிமாறன் கேட்ட தேதிகளை தராமல் இழுத்தடித்திருக்கிறார். வடசென்னை படத்தை முடித்துவிட்டு ஹாலிவுட் படத்தில் நடிக்க வேண்டிய அவசரத்தில் இருந்த தனுஷ் அமலாபாலுக்காக காத்திருக்க விரும்பவில்லை. எனவே வடசென்னை படத்திலிருந்து அமலாபாலையும் நீக்கிவிட்டனர். பிறகு அவருக்கு பதிலாக வேறொரு முன்னணி நடிகையை தேடி போனால் அவங்களோட கால்ஷீட்டுக்காகவும் நிறைய நாள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷை உடனடியாக ஒப்பந்தம் செய்துவிட்டனர் இந்த படத்தில். வடசென்னை படத்தின் கதாநாயகி 3வது முறையாக மாற்றப்பட்டுள்ள இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஆண்ட்ரியா மட்டும் மாற்றப்படாமலே இருக்கிறார். ஏனென்றால் ஆண்ட்ரியாவின் சேவை அப்படி இருக்கிறது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.